இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். என் தலைப்பு தி இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 12 அண்ட் 13 அண்ட் 14 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 15 அண்ட் 16 பார்க்கலாம். பேராகிராஃப் 12, 13, 14 அதனுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த பிரபஞ்சத்துல அனைத்துமே சிருஷ்டியாகி சிருஷ்டி எவ்வாறு ஏற்படுகின்றது நம்ம பார்க்கிறோம். அந்த பிரபஞ்சத்துல சடப்பொருள்களை பார்க்கிறோம். அப்புறம் வாழ்வினுடைய அமைப்புகளை பார்க்கிறோம், லைஃப் ஃபார்ம்ஸ் பார்க்கிறோம், மெட்டீரியல் ஃபார்ம்ஸ் பார்க்கிறோம், லைஃப் ஃபார்ம்ஸ் பார்க்கிறோம். அப்புறம் மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பினை காண்கின்றோம். இதெல்லாம் எப்படி படிப்படியாக தோன்றுகின்றன என்று பகவான் விளக்குகின்றார். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பிரின்சிபல், மேட்டர் தான் அடிப்படையா இருக்கின்றது. அதில் இருந்து வாழ்வு என்கின்ற ஒரு விதி, ஒரு பிரின்சிபல் அங்கேருந்து இமேஜ் ஆகுது, வெளியே வருது. அப்ப என்ன செய்யுது, அந்த சடப்பொருளை தன்னுடைய கருவியாக அது உபயோகப்படுத்திக் கொள்கின்றது. வாழ்வினுடைய சக்தி அந்த சடப்பொருளை தன்னுடைய கருவியாக உபயோகப்படுத்திக் கொள்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது எவ்வாறு தோன்றும் என்றால், இந்த வாழ்வினுடைய சக்தி தான் ஒரிஜினல் பிரின்சிபல், முதன்மையான இருக்கக்கூடிய ஒரு விதி என்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் அது கிடையாது. வாழ்வினுடைய சக்தி ஒரிஜினல் ரியாலிட்டி கிடையாது. வாழ்வு என்பதும் ஒரு வடிவம்தான். எப்படி சடப்பொருள் என்பதும் ஒரு வடிவம்தான் என்பதை போல வாழ்வினுடைய சக்தியும் ஒரு வடிவம்தான். அந்த வாழ்வினுடைய சக்தி என்பதின் மூலமாக அந்த இறை அம்சம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் உண்மை. வாழ்வினுடைய சக்தியின் மூலமாக எது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? அந்த இறை சக்தி, டிவைன் எனர்ஜி, அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையால என்ன பார்க்கிறோம்? அப்ப வாழ்வினுடைய சக்தியை விட எது பெரியது, எது உயர்வானது என்றால் அந்த இறை சக்தி, டிவைன் எனர்ஜி. ஆகையினால இந்த வாழ்வினுடைய சக்தி, இந்த லைஃப் பிரின்சிபிள் அப்படிங்கிறது அனைத்துக்கும் அடிப்படையான ஒரு அம்சம் அல்ல. ஆகையினால் வாழ்வு என்ன செய்ய வேண்டும்? வாழ்வினுடைய சக்தி தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எதற்காக உயர்த்தி கொள்ள வேண்டும்? அந்த இறை சக்தி அதன் மூலமாக செயல்படும் ஒரு வழியாக அது தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். இது ஒரு கருத்தை பார்த்தோம். அடுத்தது மனம் என்கின்ற ஒரு அம்சம் வெளிப்படுகின்றது இல்லையா? அடுத்தது மனம். முதல்ல மேட்டர் பார்த்தோம். எப்படி தோன்றுகின்றது? மேட்டர் சடப்பொருள் தான் ஆரம்பமும் முடிவும் என்பது போல தோன்றுகின்றது. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை பார்த்தோம். ஏன் உண்மை இல்லை? அதற்கு எது சடப்பொருள் என்று கூறுகின்றோமோ அதற்கு உள்ள சென்று பார்த்தால் அது வெறும் எனர்ஜி, சக்தி தான் என்பதை தெரிகின்றது. வடிவம் சடப்பொருள் என்கின்ற வடிவம் இல்லை, அதற்குள்ளே இருப்பது சக்தி தான் என்பது தெரிகின்றது. அந்த சக்தியினுடைய மூலம் கூட அந்த சித் சக்தி, அதுதான் ஒரு சீக்ரெட் கான்சியஸ் ஃபோர்ஸ், அதுதான் அதனுடைய சக்தியாக வேலை செய்கின்றது என்பதை பார்த்தோம். வாழ்வினுடைய சக்தியும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பின்னால டிவைன் எனர்ஜி இருக்கு. அடுத்தது மைண்டுக்கு வரலாம். மைண்ட் டாமினன்ட் ஆயிடுது. மனிதன் வந்தப்புறம் மைண்ட் டாமினன்ட் ஆயிடுது. மைண்ட் என்ன செய்கின்றது? தனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வு, சடப்பொருள் என்பது எல்லா அனைத்தையுமே தன்னுடைய வெளிப்பாட்டிற்காக அது உபயோகப்படுத்திக் கொள்கின்றது. சோ அந்த ரீதியில பார்த்தோம் அப்படின்னா மனம்தான்
ஒரு உண்மையான ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம், ஒரு ட்ரூ ரியாலிட்டி, அதுதான் அனைத்தையுமே படைக்கின்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. மனம் என்கின்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு வரையறைக்குள் செயல்படும் ஒரு சாதனம்தான். அந்த சக்தி மனதினுடைய சக்தி ஒரு தருவிக்கப்பட்ட சக்தி. இட் இஸ் எ டெரிவேட்டிவ் பவர். எதிலிருந்து தருவிக்கப்பட்ட சக்தி? பகவான் என்ன கூறுகின்றார்? அது மேல் மனம், ஓவர் மைண்ட், அதனுடைய வெளிப்பாடு என்று குறிப்பிடுகின்றார். மேல் மனம் அதனுடைய வெளிப்பாட்டில் இருந்தாலும் அதில் என்ன காண்கின்றோம் என்றால், அந்த அதிமனத்தினுடைய ஒரு ஒளி பொருந்திய நிழல் அப்படிங்கிறார். லியூமினஸ் ஷேடோ அப்படிங்கிறார். அதிமனதினுடைய ஒரு ஒளி பொருந்திய நிழல் அப்படிங்கிறார். லியூமினஸ் ஷேடோ. அதுதான் மனமாக இங்கு காணப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால மனம் எப்பொழுது பூரணத்துவத்தை ஏற்றும் என்றால் அது தன்னை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மனதினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? மனம் ஞானத்தை தன் உள்ளே கொண்டது அல்ல. இட் இஸ் நாட் அ பொசஸர் ஆஃப் நாலேஜ். அது எப்பொழுதுமே ஞானத்தை தனக்கு வெளியில் தேடுகின்றது. இட் இஸ் அ சீக்கர் ஆஃப் நாலேஜ். அதனால அது அறியாமல் தான் இருக்கின்றது, பூரணத்துவம் இல்லாமல் தான் இருக்கின்றது. அதற்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா முரண்பட்ட சக்திகள் காணப்படுகின்றன, முரண்பட்ட மதிப்பீடுகள் காணப்படுகின்றன. இது எல்லாத்தையும் மனம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இந்த வாழ்வினுடைய சக்தி இறை சக்தியினுடைய ஒரு வழியாக செயல்பட வேண்டுமோ, அதே போல இந்த மனம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனைத்தையும் ஒத்திசைவுடன் கூடிய ஒரு அமைப்புகளாக எதனுடைய ஒரு வெளிப்பாடாக அது மாற வேண்டும் என்றால், அதிமனதை சேர்ந்த இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், சூப்ராமென்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதனுடைய வெளிப்பாடாக மனதினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மாற வேண்டும் அப்படிங்கிறார். ஆகையினால என்ன அறிகின்றோம் என்றால், இந்த கீழ் உள்ள இந்த கோளத்தில் காணப்படும் கீழ் உள்ள அமைப்பு, லோவர் ஹெமிஸ்பியர், மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட், இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி இக்னோரன்ஸ், அறியாமைக்கு உட்பட்டது என்பதை அறிகின்றோம். இந்த ஹையர் ஹெமிஸ்பியர் சச்சித் ஆனந்தம், அதனுடைய வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஆகையினால என்ன பகவான் இறுதியாக கூறுகின்றார்? இந்த கீழ் உள்ள சக்திகள் இருக்குல்ல, மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர், இது மூன்றும் இந்த மேலுள்ள 4 இறை அம்சங்கள், சச்சித் ஆனந்தம், சூப்பர் மைண்ட், அதனால் திருவுருமாற்றம் செய்யப்பட வேண்டும். அதனுடைய ஒளியினால் திருவுருமாற்றம் செய்யப்பட வேண்டும். மேலுள்ள இறை சக்திகள் கீழே இரக்கம் கொண்டு அதன் மூலமாக கீழ் உள்ள இந்த 3 அமைப்புகளும் திருவுருமாற்றம் அடைய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் என்ன கூறுகின்றார்? இந்த கீழே உள்ள பார்க்கிறோமே நம்ம மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட், இதனுடைய அடிப்படை எங்க இருக்கு, அடித்தளம் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கான்சியன்ட், உணர்வற்ற நிலை அப்படிங்கிறதுல தான் இதனுடைய அடித்தளம். இந்த 3 விஷயங்களுடைய அடித்தளமே அங்கதான் இருக்கு. அடியில் என்ன இருக்குன்னா, எது நமக்கு ஆதரவாக இருப்பது போல தோன்றுகின்றது என்றால் இன்கான்சியன்ஸ். அதுதான் அனைத்திற்கும் ஆதாரமாக, அடிப்படை ஆதாரமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை தருகின்றது. பரிணாமத்தினுடைய ஒரு ஆரம்ப கட்டமாகவும் அதுதான் தோற்றம் அளிக்கின்றது. ஆனால் இது உண்மை அல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், அனைத்திற்கும் மூலமாக இருப்பது என்னவென்றால் அந்த உணர்வுள்ள அந்த இறை மெய்மை, கான்சியஸ் ஸ்பிரிட், அதுதான் அனைத்திற்குமே மூலமாக இருக்கின்றது ஒழி அந்த இன்கான்சியன்ஸ் கிடையாது, உணர்வற்ற நிலை கிடையாது என்பதை பரிணாமத்துல புரிஞ்சுக்கணும். பரிணாமத்துல அனைத்திற்கும், ஏன்னா அந்த இன்கான்சியன்ட் தான் மேட்டரை பார்க்கிறோம், சடப்பொருளை பார்க்கிறோம், அந்த உணர்வற்ற நிலையை பார்க்கிறோம். ஓஹோ, அதிலிருந்து தான் அனைத்துமே தோன்றுகின்றன என்பது போல ஒரு எண்ணத்தை நமக்குள் தோற்றுவித்தாலும், எது உண்மை என்றால் எல்லாத்துக்கும் உள்ள அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னா அந்த
உணர்வுள்ள அந்த இறைமைமை இருக்கின்றது, கான்சியஸ் ஸ்பிரிட் இருக்கின்றது. அதுதான் பரிணாமத்தினுடைய ஆரம்ப கட்டமாக அனைத்தையும் தோற்றுவிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இன்கான்சியன்ட் என்பது அவ்வாறே இருந்து விடுவது கிடையாது. இந்த கீழே உள்ள அமைப்புகள், உணர்வற்ற நிலை, அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலே உள்ள உயர் சக்திகளினுடைய தாக்கம் எப்பொழுதுமே இந்த ஹையர் கான்சியஸ்னஸ், அதனில் இருந்து உண்டாகும் தாக்கம் கீழ் உள்ள அமைப்புகளின் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? அவருடைய ஒரு அழகான ஒரு ஆங்கிலத்தில் கூறுகின்றார், இந்த பைத்தன் காயில்ஸ்னா அந்த மலைப்பாம்பு எப்படி அதோட சுத்தி அப்படியே ஒரு இதா இருக்கும் இல்லையா, ஒரு காயில்ஸா இருக்கும், வளைவாக தான் இருக்கும். அது அப்படிதான் இந்த இன்கான்சியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். The python coils of its obscurity is shot through by the arrows of the sun god அப்படிங்கிறார். சன் காட்னா அந்த சூப்ரமென்டல் லைஃப்னால எப்பொழுதுமே கீழே தாக்கம் இருந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறார். எதுவுமே அறியாமையிலேயே இருந்து விடுவதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறார். அப்படியே அறியாமையிலேயே இருந்து விடுவது என்றால் எவல்யூஷனே இருக்காதீங்க, எல்லாம் அந்தந்த நிலையிலே தங்கிவிடும். ஆகையினால அது அந்த ஒரு பக்கம் அறியாமை என்பது இருந்தாலும், மறுபக்கம் மேலுள்ள தளங்களில் இருந்து அந்த ஒளி, உயர் ஒளி, இறை ஒளி இரக்கம் கொண்டு அனைத்தையும் மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். இந்த பூரண ஞானம், இன்டெகிரல் நாலேஜ் என்றால் என்ன அப்படின்னா, இந்த பூரண ஞானம் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் உள்ள உண்மையை ஏற்றுக்கொள்கின்றது. மெட்டீரியல் பிரின்சிபல்ல பார்த்தோம் அப்படின்னா, சடப்பொருளினுடைய அந்த விதியில ஒரு உண்மை இருக்கின்றது. வாழ்வினுடைய சக்தியின் பின்னால் ஒரு உண்மை இருக்கின்றது. மனதினுடைய சக்தியின் செயல்பாட்டிற்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த இன்டெகிரல் நாலேஜ் எதையும் விளக்குவதே கிடையாது. இது மேட்டர், இது இன்ஃபீரியர், லைஃப் சுப்பீரியர், இல்ல மைண்ட் சுப்பீரியர், லைஃப் அண்ட் மேட்டர் இன்ஃபீரியர் அப்படின்னு எந்த பிரின்சிபலையும் இது இந்த இன்டெகிரல் நாலேஜ் விளக்குவதே கிடையாது. இன்டெகிரல் நாலேஜ் என்ன செய்யுது? அனைத்தினுள்ளும் உள்ள அந்த உண்மைகள், வேலிட் ட்ரூத்ஸ், அதில் உள்ள உண்மைகள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைகளை, அதற்குரிய இடத்தை பூரண ஞானம் வழங்குகின்றது. அதே சமயம் அது என்ன செய்கின்றது? அந்தந்த அம்சங்களினுடைய ஒரு வரம்புகள், ஒரு மறுப்புகள், அதை மாத்திரம்தான் விளக்குகின்றது. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் என்ன செய்கின்றது? அந்த பூரண ஞானம் ஒத்திசைவுடன் பொருத்துகின்றது. பகுதி பகுதியாக நாம் காணும் உண்மைகளை ஒரு முழுமையான உண்மையாக அது மாற்றுகின்றது, பொருத்துகின்றது. இதுதான் பகவான் இங்க கூறுகின்றார். இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அனைத்தையுமே அது எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருளினுடைய இருப்பு, அனைத்தையுமே அது என்ன செய்கின்றது? எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருளினுடைய இருப்பு, ஒன் omnipresent existence. அதனுடைய ஒரு முழு நிறைவான அம்சத்தை அது அனைத்தினுள்ளும் ஏற்படுத்துகின்றது. இது எங்கும் பரவியுள்ள அந்த பரம்பொருள், இந்த omnipresent existence, அதனுடைய அம்சத்தை அனைத்தினுள்ளும் முழு நிறைவாக அது ஏற்படுத்துகின்றது. இப்ப எல்லாம் பார்ஷியலா இருக்கு, நம்ம ஃபுல்ஃபில்டா இல்ல. omnipresent existence எல்லா இடத்துலயும் இருக்கு, எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருள் இருக்கின்றது. ஆனால் இங்கு காணப்படுகின்ற அனைத்துமே அதனுடைய முழு நிறைவான அம்சத்தை வெளிப்படுத்துகின்றனவா அப்படின்னா கிடையாது.
ஆனால் இந்த இன்டெக்ரல் நாலேஜ் என்ன செய்யுது அப்படின்னா, இது மாதிரி எல்லாமே அரைகுறையாக இருக்கக்கூடிய விஷயங்களை அது முழு நிறைவான பூரணத்துவமாக மாற்றுகின்றது அப்படிங்கிறார். எப்படி சாத்தியம் அப்படின்னா, இதற்கு ஒரு சக்தி தேவை. சக்தி இல்லாம இது முடியாது. அது அந்த சக்தி தான் அந்த சூப்ராமென்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ். அதனுடைய இரக்கத்தின் மூலமாகத்தான் இது சாத்தியம். அப்ப எல்லாமே நம்ம அந்த இக்னோரன்ஸ்ல இருந்து நாலேஜுக்கு போகும். இந்த கருத்து தான் நம்ம பேராகிராஃப் 12, 13, 14 இதுல பார்த்தோம்.